வணக்கம். போன வாரம் நம்ம போட்டிருந்த ஒரு பதிவு சிறுதானிய தோசை, கம்பு தோசை எப்படி பண்ணோம் அப்படின்ற ஒரு ரெசிபி. அதில் வந்திருந்த ஒரு கேள்வி, அதுக்கான பதில் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் ரெகுலராக நமக்கு மாலா பிரகாஷ், பாண்டியன் ராதா, உமா மகேஸ்வரி, ஜெயபிரதா அவங்கெல்லாம் ரெகுலராக எல்லா வீடியோக்குமே ஒரு கமெண்ட் பண்ணுறது, லைக் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நன்றி. அப்புறம் சிவகாமி அம்மா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, நாட்டுக்கம்பு எங்கே கிடைக்கும் அப்படின்னுட்டு. பொதுவாக நாட்டுக்கம்பு எல்லா இடங்கள்லையுமே இன்னைக்கு கிடைக்குது. சாதாரணமாக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க மளிகை சாமான் கடைகள்லேயே தமிழகத்தில் பொதுவாக நாட்டுக்கம்பு கிடைக்குது. என்ன சில இடங்களில் சுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்கும், சில இடங்களில் சுத்தம் பண்ணி அது இருக்கும். ஸோ சுத்தம் பண்ண வேண்டியதுன்னா அந்த தவிடு கொஞ்சம் இருக்கும். அந்த தவிடை மட்டும் நம்ம லேசாக தண்ணி தெளிச்சிட்டு மிக்சியில் லேசாக ஒரு சுற்றினோன்னா அந்த தவிடு எடுத்துடலாம். இந்த நாட்டுக்கம்பு கேழ்வரகுலாம் பார்த்தோம்னா உமி கிடையாது, தவிடு மட்டும்தான். அதனால அது ரொம்ப சுலபமாக நம்ம எடுத்துடலாம். தூசி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அதை சுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்கும். பெரும்பாலும் நிறைய இடங்களில் இன்னைக்கு நீங்கள் ஒரு 2 தடவை போய் கேட்டிங்கன்னா அவங்களே சுத்தமாக இருக்கக்கூடிய நாட்டுக்கம்பு இன்னைக்கு கொடுப்பாங்க. சாதாரணமாக கிடைக்கக்கூடிய கடைகள்லேயும் இன்னைக்கு நாட்டுக்கம்பு எல்லா இடங்கள்லையும் இருக்குது. அடுத்ததான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ராமச்சந்திரா அப்படின்றவங்க கேட்டிருந்த ஒரு கேள்வி, சர்க்கரை நோயாளிகள் சிறுதானியங்களை முழுமையாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இட்லி தோசையெல்லாம் சிறுதானியங்களில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் பார்த்தோம்னா சிறுதானியங்களுடைய ஒரு விழிப்புணர்வு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்மாழ்வாரையா கூட நாங்கள் பயணிக்கும் பொழுது இந்த சிறுதானியங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. கம்பு கேழ்வரகு தெரியும், ஆனால் வரகு, சாமை, திணை, குதிரைவாலி மாதிரியான சிறுதானியங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா அந்த கம்பு கேழ்வரகு கூட சாப்பிட்றது அப்படியே குறைஞ்சிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அப்போதான் இதுக்கான விழிப்புணர்வை நிறைய இடங்கள்ல ஏற்படுத்தணும் அப்படின்றது ஐயா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். நம்மாழ்வார் ஐயா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கிறதுக்கு உணவு ரொம்பவே அவசியமானது. நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் நம்மளுடைய நோய்கள்லேருந்து நம்ம வெளியில வரதுக்கும் நம்மளுடைய உணவு 50% மேல நமக்கு உதவி செய்யும். அந்த உணவுல எந்த விதத்திலையும் நம்ம சமரசம் செய்யாம எடுத்துக்கும் பொழுது கட்டாயம் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையிலேருந்து, எப்பேற்பட்ட ஒரு நோயில இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு வெளியில வர முடியும் அப்படின்றதையும் ஐயா கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். அது என்ன உணவுல சமரசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு இப்ப கம்பு தோசை நம்ம ஒரு ரெசிபி பார்த்தோம். எல்லா சோசியல் மீடியாலயும் நீங்க பார்த்திருப்பீங்க. கம்பு தோசையை பல விதங்கள்ல பண்ணிருப்பாங்க. குறைஞ்சது ஒரு 50 விதத்திலேயாவது இந்த தோசையை நம்ம பண்ண முடியும். அதுல நம்மளுடைய சேனல் பார்த்தோம்னா ஒரு வித்தியாசமான ஒரு சேனல்னே நான் சொல்லுவேன். நம்மளோட சேனல்ல எந்த அளவுக்கு என்னால முடியுமோ அந்த அளவுக்கு உணவுல சமரசம் செய்யாம ஒவ்வொரு ரெசிபியும் கொடுக்கணும் அப்படின்றத முடிஞ்ச வரைக்கும் நான் பின்பற்றேன். நம்மாழ்வாரையா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான் இது. சமரசம் செய்யக்கூடாது உணவுல. அதுவும் நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு பாரம்பரிய உணவுகள் ரொம்பவே அவசியமானது அப்படின்ற பொழுது அதுல முடிஞ்ச வரைக்கும் சமரசம் செய்யக்கூடாது அப்படின்றது ஐயா கிட்டேருந்து கத்துட்டு இருக்கேன். அதனால நம்மளோட சேனல்ல இருக்கக்கூடிய ரெசிபிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய உணவுகளாக தான் இருக்கும். சில உணவுகள், சிறுதானியங்கள்லாம் என்ன, சிறுதானியங்கள் எப்படி இருக்கும், அந்த சுவை எப்படி இருக்கும்னு தெரியாது, நம்ம ட்ரை பண்ண முடியுமா, அதுல கொஞ்சமா சேர்த்துக்கலாமா அப்படின்ற இடத்துல சில ரெசிபிஸ் இருக்கு. ஆனா பெரும்பாலும் நம்ம போடக்கூடிய எல்லா ரெசிபிஸுமே உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ரெசிபிஸா தான் இருக்கு. அதுலயும் ஒவ்வொரு ரெசிபியும் நான் பார்த்து அதை நிறைய தடவை செஞ்சு பார்த்துட்டு அதனுடைய பக்குவம், அதை எப்படி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அப்படின்றதையும் பார்த்துட்டு தான் அந்த ரெசிபிஸை போடுறதும் உண்டு. இப்போ அந்த விதத்துல பார்த்தோம்னா இப்போ இந்த கம்பு தோசை நிறைய ரெசிபிஸ் நீங்க சோசியல் மீடியாலயும் ஆன்லைன்லயும் பார்த்திருப்பீங்க. அதுல எல்லாத்துலயுமே ஒரு குறிப்பிட்ட அளவு வெள்ளை அரிசி சேர்த்திருப்பாங்க. அப்புறம் அந்த கம்பு எந்த கம்பு பயன்படுத்தியிருக்காங்கன்றதே நமக்கு தெரியாது. அதே மாதிரி வெள்ளை உளுந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனா நம்மளுடைய ரெசிபியில நான் பயன்படுத்தியிருக்கிறது நாட்டுக்கம்பு. நாட்டுக்கம்பு அப்படின்றது சுவையை மட்டும் இல்லை, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒன்று. அதே மாதிரி இதில் வெள்ளை அரிசி நம்ம பயன்படுத்தலை. அதோட நான் பயன்படுத்தினது உடைச்ச கருப்பு உளுந்து. இந்த பொருட்கள் எல்லாமே உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது. அதுலேயும் குறிப்பாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, உடல் பருமனாக இருக்கிறவங்க, உடல்ல வேற சில பாதிப்புகள் இருக்கு அப்படின்றவங்க, இல்லை இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு சிறந்த ஒரு உணவா இது இருக்கும். இப்போ ஒரு உணவு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல முக்கியமா 3 விஷயத்த நம்ம பார்க்கணும். அந்த உணவு எதால தயாரிக்கப்படுது, எப்படி தயாரிக்கப்படுது, எப்படி அந்த உணவை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு 3 விஷயத்த நம்ம பார்க்கணும். அதுல இப்போ முதல் விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த உணவு எதால தயாரிக்கப்படுது. அப்போ இந்த கம்பு தோசையில நம்ம பார்த்தோம்னா நான் பயன்படுத்தி இருக்கிறது எல்லாமே ஹோல் கிரெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த முழு தானியங்களை தான். நம்ம இது அன்பாலிஷ்டுன்னு சொல்லுவோம். அன்பாலிஷ்டு கிரெயின்ஸ், அன்பாலிஷ்டு பல்சஸ். இன்னைக்கு கம்பு தோசை அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேர் வெள்ளரிசி போட்டு வெள்ளை உளுந்து போடுறது மட்டும் கிடையாது.
கம்பு தோசைன்னு சொன்னோன்னா கடையில் போய் ஒரு தோசை மாவை வாங்கிட்டு வரணும், அதில் வந்து கம்பு மாவை கொஞ்சம் சேர்க்கறது, அப்படி இல்லைன்னா கம்பு மாவே நமக்கு வந்து இன்றைக்கி நிறைய இடங்களில் கிடைக்கிது, அதை வாங்கிட்டு வந்து அப்படியே தோசை ஊற்றி சாப்பிடுவாங்க. இது வந்து கண்டிப்பாக ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்காது. அதனால எந்த ஒரு உணவையும் நாம் எப்படி வந்து தயாரிக்கிறோம், எப்படி சாப்பிட்றோம் அப்படின்றதுல தான் இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி தானியங்களை நாம் வாங்கி நாம் அதை பக்குவமாக தயாரித்து சாப்பிடும் பொழுது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். நம்மாழ்வார் ஐயா சொன்ன மாதிரி அந்த சமரசம் இல்லாத உணவை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நோய்கள்லேருந்து நம்ம வெளிவரதுக்கும் அது உதவக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம வந்து அதை எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்றது. இப்போது இந்த கம்பு தோசையில் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு தானியத்தையும் அலசி ஊற வைக்கும் பொழுதே அதனுடைய நேரத்தை சொல்லியிருப்பேன், எவ்வளோ நேரம் அது ஊறணும். ஏன்னா அந்த தானியங்கள் அதிகமாக ஊறி புளிச்சும் போயிடக்கூடாது. அப்போ பக்குவம் வந்து மாறும் பொழுதும் அது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை. அதே மாதிரி அந்த தானியங்களை அரைச்சதுக்கு அப்புறமா எவ்வளோ நேரம் அதை புளிக்க வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வச்சு 1 நாள் 2 நாள் வச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருப்பேன். எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாவை வந்து அரைச்சி நம்ம வந்து பயன்படுத்துறது சிறந்தது. சரியான முறையில் அதை ஊற வைக்கிறது, அதை சரியான முறையில் அரைக்கிறது, அதை சரியான நேரத்துக்கு புளிக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் அதை வந்து உணவாக தயாரிக்கிறது, இது எல்லாமே சரியாக இருக்கும் பொழுது அது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த உணவாகவும் இருக்கும். கம்பு தோசையில பார்த்தோம்னா நம்ம ஊற வைக்கக்கூடிய தன்மையும் அதை புளிக்க வைக்கக்கூடிய தன்மையிலையும் இந்த சிறுதானியத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ் வெளியில போறதும், அதே மாதிரி நமக்கு அந்த உணவு வந்து சாப்பிடும் பொழுது சிறந்த முறையில் ஜீரணிக்கக்கூடிய தன்மையிலையும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடல் வந்து சரியான முறையில் உட்கிரகிக்கிற வகையிலையும் அது இருக்கும். இப்போ 3வது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது எப்படி நம்ம வந்து சாப்பிட்றோம் ஒரு உணவை அப்படின்றது. நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம், உணவை வந்து குடிக்கணும், நீரை வந்து சாப்பிடணும் அப்படின்றது. இன்றைக்கி நாம் தோசை அப்படின்னு வந்தாச்சு, இல்லை கஞ்சி இல்லை வந்தாச்சு, இல்லை மாவில் தயாரிக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு வந்துட்டோம்னாலே அதை கடிக்க வேண்டிய வேலை இல்லை அப்படின்றதுக்காக கடன்னு அப்படியே முழுங்கிடுறது. இப்போ இந்த மாதிரி முழுங்கும் பொழுது அது வந்து சீரான முறையில் செரிமானம் ஆகாதது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சர்க்கரையினுடைய அளவை வந்து அதிகரிக்கவும் செய்யுது. இப்போ இதனாலேயும் வந்து பிரச்சனைகள் வரும். அப்போ எப்படி சாப்பிடணும்? இப்போ ஒரு உணவை நம்ம வந்து குடிக்கணும் அப்படின்னா ஒரு உணவை வாயில் போட்டதுக்கு அப்புறமா அதை நல்லா மெல்லணும். அதில் மெல்றதுக்கு எதுவுமே இல்லை, மாவா இருக்குன்னா கூட அது வந்து நல்லா நம்ம வந்து மென்று சாப்பிடும் பொழுது அந்த வாயில் இருக்கக்கூடிய எச்சில் வந்து அதோட நல்லா கலந்து அது கூழாகணும். கூழானதுக்கு அப்புறமா அதை அப்படியே குடிக்கணும், அந்த நீரானதுக்கு அப்புறமா. இப்போ இந்த மாதிரி நம்ம சாப்பிடும் பொழுது வாயிலிருந்து வரக்கூடிய அந்த செரிமான சுரப்பிகளும் குடலில் சுரக்கக்கூடிய செரிமான சுரப்பிகளும் சீரான முறையில் சுரக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உணவை சரியான முறையில் உட்கிரகிக்கிறதுக்கும் உதவும். அதனால நம்ம சாப்பிடக்கூடிய முறை ரொம்பவே முக்கியமானது. இப்போ மாவு தானே, தோசை தானே, அதில் கடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு முழுங்கினோன்னா கண்டிப்பாக அது பிரச்சனையை கொடுக்கும். அந்த தோசையை ஒவ்வொரு வாயும் நம்ம வந்து ருசிச்சு நல்லா கூழாக்கி நம்மளுடைய உமிழ்நீரோட நல்லா கலந்து நம்ம சாப்பிடும் பொழுது கணையத்தையும் சீரான முறையில் வேலை செய்ய வைக்கும், நம்மளுடைய இன்சுலின் சுரப்பும் சீராக இருக்கும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி தோசையையும் கஞ்சியையும் சாப்பிடும் பொழுது எந்த பாதிப்புகளும் வராது. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்க இன்னொரு கேள்வி, முழு தானியங்களை தான் சாப்பிடணுமா அப்படின்னுட்டு. முழு தானியத்தை அப்படியே யாரும் சமைக்காமல் சாப்பிட்றதில்ல. முழு தானியத்தை எல்லாருமே சமைச்சு தான் சாப்பிட்றோம். சமைச்சு அப்படின்னும் பொழுது அதை நல்லா வந்து மென்மையாக்கி, அதாவது சாஃப்டாக்கி அதுக்கப்புறமா தான் நம்ம சாப்பிட்றோம். அப்படி இருக்கும் பொழுது அதுவும் சிறுதானியங்கள் ரொம்ப சின்ன தானியங்கள், இதை வந்து நம்ம நல்லா சாஃப்டாக்கிட்டு சாப்பிடும் பொழுது இதை வந்து நல்லா மென்று சாப்பிட்றது முக்கியமானது. அதை நீங்கள் மாவாக்கிட்டு சமைச்சாலும் சரி, மாவாக்காமல் அப்படியே சமைச்சாலும் சரி, எல்லாமே ஒன்று தான். அதை முழு தானியமாக அப்படியே சமைக்கும் போது ஒரு 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் சமைப்போம். அதை மாவாக்குனதுக்கு அப்புறமா ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் சமைப்போம். அதுதான் அதில் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஆனால் சாப்பிடக்கூடிய முறையை நம்ம வந்து சரிப்படுத்திக்கும் பொழுது அதில் எந்த பாதிப்பும் இருக்காது. இப்போ நம்ம முழு தானியங்களை சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே வந்து சில ரெசிபீஸ் இருக்குது. அதாவது கம்பு பால் இருக்குது, முழு தானியத்தை எப்படி வந்து முளை கட்டிட்டு அதில் எப்படி வந்து பால் எடுக்கிறது, கம்பு பால் மாதிரி உயிர் சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நிறைய ரெசிபீஸும் நம்மளோட சேனலில் இருக்குது. இப்போ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து மாவாக்கக்கூடாது, அதுக்கு வந்து முழு தானியங்களை தான் நம்ம பயன்படுத்தணும். நம்ம சமைக்கக்கூடிய உணவுகளில் சமைச்சு தான் சாப்பிட போகிறோம் அப்படின்ற உணவுகளில் அதை மாவாக்கி சமைச்சாலும் சரி, முழு தானியமாக சமைச்சாலும் சரி, வேறுபாடும் கிடையாது. ஆனால் சாப்பிடக்கூடிய முறையை சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் நம்ம இந்த 3 விஷயத்தையும் சரிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாலே உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். நீரிழிவு நோயாளிகள் மட்டும் இல்லாமல் எந்த விதமான உடல் பாதிப்புகள் இருந்தாலும் அவங்க வந்து இந்த சிறுதானியங்களை சாப்பிடலாம். இப்போ இந்த ரெசிபியில் நம்ம பார்த்த வந்து தோசை வந்து முழு தானியத்தை நான் அப்படியே ஊற வச்சு பண்ணியிருப்பேன்.
இதே இன்னொரு ஒரு ரெசிபியில வந்து இதே கம்பு தோசை வந்து நம்ம கம்பு மாவை பயன்படுத்தியும் நம்ம வந்து தோசை செய்ய முடியும். அந்த கம்பு மாவையும் முழு தானியமா இருக்கக்கூடிய நாட்டு கம்பை வாங்கிட்டு வந்து அதை சுத்தம் பண்ணி அதை அலசிட்டு அதை ஊற வச்சுட்டோ அதை முளை கட்டிட்டோ நம்ம வீட்டுல நம்ம மாவாக்கி பயன்படுத்தும் பொழுது அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதுல நார் சத்துக்கள், புரத சத்துக்கள், இரும்பு சத்துக்கள்னு எல்லா சத்துக்களுமே இருக்கும். இதே நம்ம வந்து கம்பு மாவு தானே அப்படின்னுட்டு கடையிலேயே வந்து கம்பு மாவை வாங்கிட்டு வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது மாவோட வேற என்னென்ன கலந்துருக்காங்கன்றதும் நமக்கு தெரியாது. அந்த மாவை எப்படி வந்து தயாரிச்சாங்கன்றதும் நமக்கு தெரியாது. அந்த கம்பு மாவு எந்த கம்புல இருந்து தயாரிச்சாங்க அப்படின்றதும் தெரியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் முழு தானியங்களை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அதுல நம்ம வந்து நமக்கு என்ன உணவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தயாரிக்கிறது அவசியமானது. இன்னைக்கு வணிகமயமாக்கல், உலகமயமாக்கல்னால நம்மளோட உணவே வந்து தயாரிக்கப்பட்ட உணவாக தான் நமக்கு நிறைய இடங்கள்ல கிடைக்குது. அதாவது ரெடி டு ஈட், ரெடி டு குக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான உணவுகள் தான் கிடைக்குது. அதை தவிர்த்துட்டு முழு தானியங்களை வாங்கி நாமளே அதை பக்குவமா நமக்கு தேவையான மாதிரி தயாரித்து சாப்பிடும் பொழுது எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நம்ம வந்து சாப்பிட முடியும். அதனால நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இந்த மாதிரியான தோசையை நம்ம சேனலில் இருக்கக்கூடிய இந்த தயாரிப்பு முறையில் தயாரிக்கும் பொழுது கட்டாயம் அதை வந்து சாப்பிடலாம். எந்த பாதிப்பும் கொடுக்காது. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் நீரிழிவிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் உதவக்கூடிய உணவாகவும் இருக்கும். வேற ஏதாவது உங்களோட கேள்விகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.